வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். நன்றியுணர்வு தியானம் எதற்காக சொல்லணும்? அதிகாலை இந்த நேரத்தில் யார் மீதாவது நம்ம நினச்சி, அவங்க முகத்தை நினச்சி மனதார உருகி அகமகிழ்ந்து நம்ம நன்றி சொல்லும் போது நம்மளுடைய எல்லா வெஞ்சர்ஸ், அவங்களோட மைனஸ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே போயிடுது. மைண்டு ஃப்ரீயாகிடும் கம்ப்ளீட்டாக. நீங்கள் வேணால் பாருங்கள், யார் உங்களை ஏமாத்துனாங்களோ, என்னென்ன பண்ணாங்களோ அவங்கள நினச்சி கூட சொல்லி பாருங்க, அவங்க மேலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும். ஏன்னா நம்ம ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறதை விட இந்த மாதிரி நன்றியுணர்வு தியானம் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றும் அவங்கள விட்டு விலகிடலாம், அவங்க மறந்துடலாம், கண்டுக்காம விட்டுறலாம். பட் இந்த நன்றியுணர்வு தியானம் செய்யும் போது அந்த வெஞ்சன்ஸ் போகும். அவங்க பண்ண தப்பு போகுமானா போகாது, அதை விட்டுருவோம். நம்ம அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். பட் நமக்கு பிடிச்ச, நமக்கு உரிமையான, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிற, நாம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு சில பேரை எடுத்து நம்ம நன்றியுணர்வு தியானம் சொல்லணும். இன்னைக்கு யாருக்கு நம்ம சொல்ல போறோம்? முதல் நன்றியுணர்வு தியானம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. கடைசி நன்றி, மிக முக்கியமான நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இதை அதிகாலை 4 to 5 சொல்லணும். அடுத்தது நம்ம தங்க நேரத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான 2வது விஷயம், சுய கட்டளைகள். நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள். பவர்ஃபுல்லான சென்டென்ஸை திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளோட மனம் வலிமை பெறுது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். என் வாழ்க்கையில் வரும் பணத்தை எனது நிதி இலக்குகளை அடைய பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் வரும் பணத்தை என் நிதி இலக்குகளை அடைய பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் வரும் பணத்தை எனது நிதி இலக்குகளை அடைய பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். நிதி இலக்குன்னு ஒன்று இருக்கு, கோல் செட்டிங். கோல்டன் ஹவர்ல 10 விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்று கோல் செட்டிங். அதுல 6 விதமான இலக்குகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது நிதி இலக்குகள். அப்ப என்ன பண்ணோம்? நமக்கு வர்ற பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணாம, பணத்தை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தி, சரியான விஷயத்துக்கு ஒரு பணத்தை பயன்படுத்தும் போது தான் அந்த பணம் நிறைய பணமா மாறுது. என்னுடைய நிதி இலக்குகளை அடைய பயன்படுத்த போறேன், அவ்வளவுதான். 2வது சுய கட்டளை, வெற்றிகரமான நிதி எதிர்காலத்தை உருவாக்குவது என் சக்திக்கு உட்பட்டது. வெற்றிகரமான நிதி எதிர்காலத்தை உருவாக்குவது என் சக்திக்கு உட்பட்டது. வெற்றிகரமான நிதி எதிர்காலத்தை உருவாக்குவது என் சக்திக்கு உட்பட்டது. என்னோட பவர் இது, என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. என்னோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நான் கட்டமைப்பேன். என்னால் முடியும். எனக்கு அதற்கான தகுதியும் திறமையும் வலிமையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. 3வது சுய கட்டளை, கடின உழைப்பால் நான் விரும்பும் நிதி எதிர்காலத்தை என்னால் உருவாக்க முடியும். இந்த வார்த்தை நிறைய பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் எப்படி வேணா போட்டுங்க, பேசிக்கான விஷயம். கடின உழைப்பால் நான் விரும்பும் நிதி எதிர்காலத்தை என்னால் உருவாக்க முடியும். கடின உழைப்பால் நான் விரும்பும் நிதி எதிர்காலத்தை என்னால் உருவாக்கும். என்னுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை என்னுடைய ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கால பண்ண முடியும். அதுக்கு என்ன வார்த்தை வேணா நீங்க போட்டுக்கலாம். நம்மள ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் சொல்றது என்னுடைய கண்டென்ட். அதை நீங்க எப்படி வேணா மாத்தி யூஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டைல நான் பேசுறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணலாம். சரியா? இப்ப நான் சொன்ன பணக்கட்டளைகள் எல்லாம் தங்க நேர டைரியிலே இருக்கு. சரியா? பணக்கட்டளைகளை தங்க நேர டைரியிலேயோ அல்லது சொல்லப்பட்டிருக்க 10 விஷயங்களை தொடர்ந்து எழுதும் போது, பணமந்திரங்கள் இருக்க புத்தகத்தில் இருக்க யூஸ் பண்ண எல்லா சுய கட்டளையும் நான் ஃபுல்ஃபில் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு 2 கண்டு தான் இருக்கு. ஒன்று கோல்டன் ஹவர் டைரி, இன்னொன்று பணமந்திராக்கள், மணிமந்திரா புக்கு. இதை 2ஐயும் நான் சரியா பயன்படுத்தும் போது என் வாழ்க்கை மாறுது. இது எனக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கை மாறிடுது. அதனால இதை சரியா பண்ணுங்க. மேல நான் ஒன்று சொல்றேன், இது ஏன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அதிகாலை நேரத்தில் நம்ம நினைக்கும் போது மைண்ட் அமைதியா இருக்கும், அது கிராஸ் பண்ணும், அவ்வளவுதான். வேற எந்த ரீசனும் கிடையாது. திரும்ப திரும்ப ஒற்றை வாக்கியத்தை திரும்ப சொல்லும் போது மனம் தெளிவு பெறுது, வலிமை பெறுது, அவ்வளவுதான். இது 24/7 சொல்றாங்க. இது 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இதை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நம்ம மைண்ட் மாற்றம் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அந்த நன்றியுணர்வு தியானத்துல இன்னைக்கு யாருக்கு நம்ம ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படின்னா, பியூட்டிஃபுல்லான ஒரு உறவுன்னு சொல்லுவேன். நண்பர்கள், அது தோழனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம். அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு சுவாரஸ்யம் சேர்க்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அடினா முதல்ல துடிக்கிறது யார் தெரியுமா? நட்பு. ரத்த சம்பந்தம் இல்லாத அந்த நட்பு. என்னைக்கும் ஒரு நண்பனோ தோழனோ தோழியோ சொல்லி காட்டவே மாட்டான், ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அந்த அளவுக்கு உயர்ந்த உறவுனா நட்பு தான். நட்பு தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் இருக்க திசையை நோக்கி நான் தொடரேன், வணங்குறேன். என்னுடைய 2வது அப்பா அம்மான்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க.
அந்த மாதிரி நண்பர்களில் ஒரு சில பேரை நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட ஊர் பெயர், அவங்க பெயரை போட்டு 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புறீங்களோ அதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்குது, அது லா ஆஃப் ஆக்ஷன். அதை பண்ணுங்க, வாழ்க்கையை மாற்றிங்க. பிரபஞ்சம் கூட்டிக்கிற காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.